வெல்கம் டு யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ப்ளஸ் கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம்னா இந்த சிக்கன் 65 தான். ஸோ சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கடையில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எடுத்து போட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா அதை வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா சிக்கன் 65 வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்கு இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து இது பண்ண வைங்க. இது ஒரு சைடு வச்சுடுங்க. வாங்க நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, டொமேட்டோ சாஸு, முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் 65 பொடி, அதுக்கப்புறம் கார்ன் மாவு. நீங்கள் கார்ன் மாவு இல்லை மைதா மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை போட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து நல்லா இதுவாக இருக்குது. இதில் வந்து நம்ம முட்டையை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ முட்டையை ஊற்றி ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதுவும் நல்ல ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட்டாக வந்துடும். இதில் வந்து நம்ம வந்து கார்ன் மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். கார்ன் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இது போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா கலரிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் வந்து இதை இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அடுப்பு வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க, கருகிடும். அதனால் வந்து ஒரு மிதமான சூட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும். நல்லா வந்து சிக்கன் 65 வந்து நல்லா பொரிஞ்சு வெந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எடுத்து வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை பேப்பரோ அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அது ரிமூவ் பண்ணிவிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான். இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.